மனைவியை கதற கதற அடித்து கொன்று அவரது உடலை 2 நாட்களாக வைத்துக் கொண்டே சுற்றித் திரிந்த நபர் எரித்து கொலை செய்திருக்கிறார். அவரை பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் இதன் பின்னணியில் இருப்பதாக வெளிவந்திருக்கிறது. தென்காசி மாவட்டம் கொல்லம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகில இலத்தூர் பகுதியிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் குளம் அமைந்திருக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த குளத்து பகுதிக்கு அருகே ஒரு சடலம் முழுவதுமாக எரிந்த நிலையில், ஒரே ஒரு கை மட்டும் பாதி அளவு எரிந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை ஒரு பெண்ணினுடைய உடல் கிடப்பதை பார்த்து அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து இலத்தூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று விசாரணையை மேற்கொண்டனர். மேலும் சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் நேரடியாக வந்து விசாரணை குறித்து ஆய்வினையும் மேற்கொண்டிருந்தார். இதில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட உடலில் கிடந்த மெட்டி, அதே போல முழுவதுமாக எரிந்திருந்தாலும் இடது கை மற்றும் எரியாத நிலையில் 30 வயது மதிக்கத்தக்க பெண்ணினுடைய சடலம் தான் அது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் உடலுக்கு அருகில் மது பாட்டில்கள் மற்றும் அருகில் கிடந்த தடயங்களை சேகரித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இறந்த பெண்ணின் உடல் மற்றும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட பொழுது சிவகாசியை சேர்ந்த கமலி என்ற பெண்ணை அவரது கணவர் ஜான் கில்பர்ட் குடும்ப தகராறில் கம்பியால் அடித்து ஞாயிற்றுக்கிழமை கொன்றுவிட்டு 2 நாட்களாக உடம்பை தனது நண்பரின் காரில் வைத்து குற்றாலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சுற்றி திரிந்திருக்கிறார். கடைசியில் இலத்தூர் குளத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாததை தெரிந்து கொண்டு அங்கு வைத்து கமலி உடலை தீ வைத்து எரித்திருக்கிறார். இதற்கு உடந்தையாக இருந்த ஜான் கில்பர்ட் சகோதரர் தங்க திருப்பதி ஆகியோரும் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கொன்று 2 நாட்களாக அந்த உடலை வைத்து சுற்றி திரிந்து பின்னர் அவரை தீ வைத்து எரித்த சம்பவத்தில் கணவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.